டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த திமுக கூட்டணி கட்சியோ இல்ல மதுரை எம்பி சு வெங்கடேசனோ எதுவுமே கருத்து கூறலையே சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இப்ப அவங்க தாலி கட்டிய மனைவியின் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு தான் கூட்டணி. மக்களுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது. அந்த தேர்தலில் நம்ம நோக்கம் வெற்றி பெறணுன்றக்காக தான் அது. ஆனா இன்னைக்கு திமுக கட்சியில இப்ப காங்கிரஸ் தான் போர்க்குரல் எழுத்திருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் போர்க்குரல் எடுத்து எடுத்து கடைசியில இப்ப அமைங்கிட்டார். எதனால அமுங்கினாருன்னு தெரியல. உன் கட்சி இருக்கணுமா இல்லையான்னு எதுவும் கேட்டுட்டாங்களான்னு. ஏன்னா எப்பவுமே கட்சியை பிரிக்கக்கூடியது திமுக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டா பிரிச்சுட்டாங்க, எல்லா கட்சியும் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஆனா அது மாதிரி நம்ம கட்சியும் பிரிச்சுருவாங்களோன்னு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் இன்னைக்கு பேசாம இருக்காரு. நான் நேத்து கூட ஒரு புள்ளி விவரம் சொன்னேன். இந்தியாவிலே தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற புள்ளி விவரம் வருது. அது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதை கண்டித்து இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப இப்ப என்னன்னா ரொம்ப பவ்யமா திமுக கூட்டணி இருக்கிறது. கம்யூனிஸ்ட்லாம் எதுக்காக தொடங்குனது? கம்யூனிஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு போர்க்குரல் கொடுக்கறதுக்கு தான். அவங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கணும் இருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டாங்களே. கூட்டணி எல்லாம் மாவு வருது, எல்லாம் இது வருது, சீட்டு வருது, வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. தேர்தல் காலத்துல திமுக ஹீரோன்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்றாரு, உண்மைதானா? அவர் ஹீரோவா, அவர் வேற அது ஜீரோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முதலமைச்சர். அவர் என்னன்றத நான் தான் சொல்லிட்டேன். திமுக எதிர்கட்சியா கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது. மக்கள் குவித்து போயிருக்காங்க. திமுக கூட்டணி எதிர்கட்சியா கூட வர முடியாது. 2011 என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் நடக்க போகுது. 2021 சட்டமன்ற தேர்தலை விட இப்ப நடக்கூடிய தேர்தலை எளிதா வெற்றி பெறுவோம், அங்க நம்ம சாதனை சொல்லியே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சிஎம் பேசியிருக்காரு. நம்ம முதலமைச்சரை நான் வரவேற்கிறேன். சாதனை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க. அப்பதானே மக்களுக்கு தெரியும். இப்ப கூட நான் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். ராம் தியேட்டர்கிட்ட மார்க்கெட்லாம் கொடுத்தேன். எப்பப்பா அந்த தேர்தல் வருது, அந்த தேர்தல் சொல்லுப்பா, நாங்க உடனே நாங்க ஓட்டு போடணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் எல்லா தொகுதிக்கும் போயிட்டேங்க. இந்த 10 தேர்தல் அறிக்கை மூலமாக எங்களுடைய ரியல் ஹீரோவாக இன்னைக்கு அரசியல்ல ரியல் ஹீரோ, உண்மையான இந்த 2026 ரியல் ஹீரோ யாருன்னா அண்ணன் எடப்பாடியார். அவர் தான் முதலமைச்சரா ஆக போறார். இது எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் அது முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து இங்க வந்து கேளுங்க. அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியது. அது யாரோ ஒருத்தர் கட்டி விட்டாரு அன்னைக்கு. அது நம்ம நண்பர் இங்கேதான் உங்ககிட்ட தான் இருக்காரு. அவர் எப்பவுமே ஏதாச்சும் ஒன்ன போட்டு விட்டு நம்மளை பழி வாங்குறது குறிக்கோளா இருக்கலாம். தமிழக அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டின்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்றாரு. அவங்க 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. 2001 கூட்டணியில இருந்தாங்க. அப்ப அவங்களும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருக்கும்போது டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் போட்டியா? இதெல்லாம் வேதாந்தவாதமாக ஏதாச்சும் சொல்லணுமேன்னு நம்ம அதான் சொல்றேன்ல. நேற்று நான் சொன்ன கதை தான். வடிவேல் மாதிரி இன்னைக்கு மக்கள் புலம்ப விட்டுட்டாங்க. அவங்க கட்சிக்காரவங்க வடிவேல் மாதிரி நம்ம முதலமைச்சர் நல்லவருப்பா, அவரை போய் புலம்ப விட்டுட்டாங்க. பாருங்க, புலம்ப விட்டுட்டாங்களே. அவர் என்ன ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு சொல்றாரு. வேற யாராச்சும் சொல்றாங்களா? ஏங்க, இப்ப நீ நல்லவன் நானா சொல்லிட்டா என்ன செய்யுது? நான் தான் கோபாலகிருஷ்ணன், நான் தாங்க. எல்லாரும் என்னை சப்பானி கூப்பிடுறாங்க. நான் கோபாலகிருஷ்ணன் சொன்னா யார் ஏத்துக்குருவாங்க? நானா சொல்லிக்கிறேன். என்னன்னு என்ன தம்பி? அப்படித்தானே? உண்மையில மத்தவங்க சொல்றோம், மக்கள் சொன்னோம். எங்க இப்ப அடுத்த திமுக ஆட்சி தான். என்னப்பா குறை கண்ட அந்த ஆட்சியில? 5 வருஷம் நாங்க சுபிச்சமா இருக்கோம். வீட்டு வரி ஏத்தல, மின் கட்டணத்தை ஏத்தல, பால் விலை உயர்த்தல, குப்பைக்கு வரி போடல. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. மது இன்னைக்கு பாத்தீங்கன்னா போதையே இல்ல. தமிழகம் எவ்வளவு அருமையா அடக்கி இருக்காரு. எனவே எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விடியல் இன்னைக்கு இந்த ஆட்சி திமுக ஆட்சி தான் கிடையாது. எனவே அடுத்து இந்த ஆட்சி தான் வரணும்னு எந்த மக்களுங்க சொல்றாங்க? அதான் எங்க சொல்றாங்க?
அவருக்கு எங்க போய் கேட்டாரு? அவர் என்ன செய்யறாரு? கூட்டி வைக்கிற கூட்டத்துல பேசுறாருங்க முதலமைச்சர். அங்க வாங்கிட்டு எங்க ஒரு எக்ஸாம் சொல்றேன், 2 இதுக்கு நாங்க மீட்டிங் போனோம். முதலமைச்சர் கலந்துக்கிட்ட மீட்டிங்ல கலந்துட்டு வர்றாங்க. அவங்க பூராமே கருப்பு சிவப்பு சேலை உடுத்திருக்காங்க. அதுல பார்டர் வேற இப்போ உதயசூரியன் சின்னத்தை போட்டிருந்தாங்க. அதை கட்டிட்டு வந்து எங்க அண்ணனுக்கு ரெட்டை விரல காமிக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டப்படுற கூட்டங்க. கூட்டப்படுற கூட்டம்லாம் என்ன? தானா சேர்ந்தவங்க கூட்டம். கூட்டம் என்றது கூட்டப்படுற கூட்டமாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு கூட நம்ம முதலமைச்சர் எங்க மதுரையில வந்து சொல்றாரு, ஒரு அமைச்சரை பாராட்டுறாருங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்த 5 வருஷத்துல மதுரைக்கு ஏகப்பட்ட நிதியை கேட்டு என்கிட்ட தொந்தரவு பண்ணி, நான் அவர் பேரை சொல்லிட்டா, வணிக வரித்துறை அமைச்சர், நிறைய திட்டங்களை கேட்டு என்னை வம்பு பண்ணி வாங்கி இந்த திட்டத்தை மதுரையில செயல்படுத்திருக்கோன்னு அதை சொல்றாரா? அதை சொல்லல. அவர் என்ன சொல்றார்? தமிழ்நாட்டிலே அதிகமாக கூட்டம் சேர்த்தது, அரசு விழாவில் கூட்டம் சேர்த்தது மூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பாராட்டினார். திட்டங்கள் வாங்கி கொடுத்ததுக்காக பாராட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.